பிஸ்மில்லா அல்ஹம்துலில்லா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. போன டாப்பிக்கில் நம்ம ஈமான் சபர் பற்றி பார்த்தோம். அதோட கண்டினியூஷன் பார்ட் தான் இது. ஈமான் சபர் இதோட தொடர்புடையது தான் அல்லாஹ்விடம் நாம் கண்ணீர் சிந்தி நம்மளோட காரியத்தை ஒப்படைக்கிறது. சப்மிட்டன்ஸ் டு அல்லாஹ். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்வை சார்ந்தே இருக்க வேண்டும். ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிஞ்சுதுன்னா இது ரொம்ப ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். வி ஆர் ஆல் இண்டிவிஜுவல் முஸ்லிம். இஸ்லாம்னாலே இண்டிவிஜுவாலிட்டி தான், தனித்தன்மை தான். ஏனென்றால் மறுமையில் விசாரணையின் போதும் கபர்லையும் நம்ம தனியாக தான் இருக்க போகிறோம். அங்கே நமக்கு சப்போர்ட் பண்ண யாருமே கிடையாது. இந்த மண்ணுக்குள்ளே நான் போனதுக்கப்புறம், என் மரணத்துக்கு அப்புறம் நான் கபரில் தனியாக தான் இருக்க போகிறேன். என்னை உயிர்த்தெழுப்பப்படும் பொழுது, என் இறைவன் முன்னாடி நான் நிற்க வைக்கப்படும் பொழுதும் நான் தனியாக தான் இருக்க போகிறேன். மறுமையில் எனக்கு வெற்றியாக இருந்தால் மட்டும்தான் சொர்க்கத்தில் எனக்கு பிடித்தவர்களுடன் என்னுடைய குடும்பத்துடன் நான் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ ரெண்டு இடத்துல நான் தனிமையை உணர்ந்தே ஆகணும். ஒன்று கபர், இன்னொன்று கேள்வி கணக்கு நாள். அப்போ இந்த ரெண்டு இடங்களையும் நான் கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா நான் வாழ்ந்த இந்த துனியா நாட்களை நான் சரிவர பயன்படுத்தியிருக்கணும். அப்போ இஸ்லாம்னாலே இண்டிவிஜுவலிட்டி தான். இந்த உலகத்தில் நாம் குடும்பமாக நண்பர்களோட ஒரு நல்ல செட்டப்போடு நம்ம இங்கே இருந்தாலும் நிச்சயமாக நாம் தனியாக நின்று தான் விசாரணையை எதிர்கொள்ளணும். நம்மளை விசாரிக்க போகிறது யார்? அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ். அவன்தான் நம்மளோட ஒவ்வொரு காரியத்தையும் பதிவேட்டில் பதிவு செஞ்சுட்டு இருக்கான். இந்த பதிவேட்டுக்கு என்ன நேர்ந்தது? ஒன்றையும் மறைக்காமல் பதிவு செய்து வைத்துள்ளதே என்று இறைவனை நோக்கி மனிதன் கேட்பான். அந்த ஏடில் எதுவுமே மிஸ் ஆகிருக்காது. கடுகளவு இருந்தாலும் நம்ம பதிவு செய்வோம் அப்படின்னு அல்லாஹ் அதில் சொல்லி காமிக்கிறான் குரானில். அப்போ அந்த பதிவேட்டில் எல்லாமே பதிவாக இருக்கும் பொழுது அது பதிவு செய்த இறைவன் தான் என்னை விசாரிக்க போகிறான். ஸோ நான் அவங்ககிட்ட போய் பேச முடியுமா? பேச முடியாது. எல்லாத்தையும் ஈச் அண்ட் எவ்ரி திங், ஈவன் மைன்யூட் பார்ட் கூட அதில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அப்போ நான் தப்பிக்கவே முடியாது. நான் தனியாக தான் அதை ஃபேஸ் பண்ணணும். எனக்காக யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது. எனக்காக யாருமே பெயில் எடுக்க முடியாது. ஸோ நான் மட்டுமே தான் இதை ஃபேஸ் பண்ண போகிறேன். என்ன மாதிரி தான் இறை நம்பிக்கை கொண்ட எல்லாருமே தனியாக அதை ஃபேஸ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம யார் கூட ரொம்ப கனெக்டடாக இருக்கணும்? யார் கூட நமக்கு யார் சப்போர்ட் பண்ண முடியும்? சொர்க்கத்துக்கு நுழையணும் அப்படின்னா யாரோட சப்போர்ட் நமக்கு தேவைப்படுது? நல்ல அமல்களை கொண்டு மட்டும் சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ்வின் கருணையை கொண்டு தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நான் சொர்க்கத்தின் வாசனை நுகர முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நான் ஏற்படுத்தி கொண்டால் மட்டும்தான் என்னுடைய அந்த விசாரணை நாள் எனக்கு இலகுவாக்கப்படும். அப்போ நான் எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ்வை நம்பிய ஒரு அடியானாக இருந்திருக்கணும். எல்லா சிரமத்தையும் ரொம்ப பொறுமையாக அழகிய முறையில் அல்லாஹ் பொறுப்பேற்க போதுமானவன் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் என் லைஃப்பை நான் அமைச்சிருந்துருக்கணும். அதோட தொடர்பு படுத்தி தான் இப்போ இந்த டாப்பிக்கை நம்ம பேச போகிறோம். அல்லாஹ்விடம் அழுது கேளுங்கள், அல்லாஹ்விடம் மன்றாடுங்கள், அல்லாஹ்விடம் கண்ணீர் சிந்துங்கள். எதுக்காக? என்ன காரணத்துக்காக? ஏன் அழுது கேட்கணும்? ஏனென்றால் ஒரு தாயை விட அதிகம் கருணை கொண்டவன் நம்முடைய ரப்பு. ஒரு பகுதி அன்பு தான் இந்த உலகத்தில் கொடுத்துருக்கான். 99 பகுதியும் அவன்கிட்ட தான் வச்சுருக்கேங்கிறான். அந்த ஒரு பகுதி அன்பே நரகத்திற்கு செல்ல வேண்டிய மலர்கொடி என்ற பெண் இன்று சொர்க்கத்தை வாசனை நுகர வாய்ப்பு கொடுத்துருக்கான் சீமாவாக. அல்ஹம்துலில்லாஹ். அந்த ஒரு பகுதி கருணை மட்டும்தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த 99 பகுதி எப்படி இருக்கும்னு நினைத்து பார்க்கும்பொழுது சுபஹான் அல்லாஹ், சுபஹான் அல்லாஹ். அப்போ எனக்கு ஒரு பிரச்சனையா, எனக்கு ஒரு கவலையா, எனக்கு ஒரு கஷ்டமா, என்னை யாரும் ஹர்ட் பண்ணுறாங்களா, எனக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கா, அவங்கக்கிட்ட போய் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் பார்த்தீங்களா ரப்பு, அவங்களுடைய செயலையும் அவன் தான் ரெக்கார்ட் பண்ணுறான், என்னுடைய செயலையும் அவன் தான் ரெக்கார்ட் பண்ணுறான். அவங்க என்ன செஞ்சாங்க அதனால் நான் இப்படி செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் டிட் ஃபார் டாட். அவங்க இப்படி செய்யும்பொழுது கூட அந்த விமர்சனத்தையும் அந்த கஷ்டத்தையும் அந்த சிரமத்தையும் நான் உனக்காக சபர் செய்தேன் யா ரப்பே, உனக்காக நான் பொறுத்து கொண்டேன் யா ரஹ்மானே, நீ திருப்ப அளிப்பதில் சிறந்தவன் அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு கண்ணீர் மல்க கேட்கும் பொழுது மறுபடியும் சொல்கிறேன் என் அருமை சகோதர சகோதரிகளே, ஒரு பயனாளியாக சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய அந்த ஹெல்ப்பை பெற்றுக்கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கின்ற ஒரு முஸ்லிம் பெண்மணியாக உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறேன். thoroughly I am enjoying his blessings தான்.
என்னுடைய எல்லா நேரங்களிலும் விமர்சனங்களாகட்டும், வெறுப்புகளாகட்டும், நம்மளை யாராவது ஒதுக்கி வைக்கிறதாகட்டும், எல்லா காலகட்டத்திலையுமே எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக நிற்கிறது யாருன்னா என்னுடைய ரப்பு. அவன் தான் என்னை கண்ணியப்படுத்துகிறான். உங்கள் முன்னாடி நான் இன்றைக்கி இதை பேசுகிறேன் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ், அவனால தான் என்னால் இதை பேச முடியுது. 3 விஷயம்தான். ஈமான். எல்லா சூழ்நிலையிலும் அவன் என்னை பார்த்துப்பான். ஈவன் தோ இட் இஸ் இம்பாசிபிள். மூசா நபிக்கு முன்னாடி கடல் இம்பாசிபிள், இப்ராஹிம் நபிக்கு முன்னாடி நெருப்பு இம்பாசிபிள், முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுக்கு முன்னாடி குகைக்கு பின்னாடி இம்பாசிபிள், யூனுஸ் நபி மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது இம்பாசிபிள். ஆல் த இம்பாசிபிள் சுச்சுவேஷன் அல்லாஹ் மேட் இட் பாசிபிள். அவர்கள் யாரை நம்பினார்களோ அதே இறைவனைத்தான் நானும் நம்புகிறேன். யூனுஸ் நபிக்கு பாசிபிள் ஆக்கி கொடுத்தான், மூசா நபிக்கு பாசிபிள் ஆக்கி கொடுத்தான், இப்ராஹிம் நபிக்கு பாசிபிள் ஆக்கி கொடுத்தான், எல்லா நபிமார்களுக்கும் பாசிபிள் ஆக்கி கொடுத்தேன் இறைவன் எனக்கு எப்படி பாசிபிள் ஆக்காமல் போவான்? இதை என் மனசில் நான் உறுதியாக நம்புறதுனால மட்டும்தான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஈமான், சபர், அல்லாஹ்விடம் நாம் கண்ணீர் சிந்தி நம்மளை கனெக்ட் பண்ணிக்கணும். இது 3 இருந்தால் நிச்சயமாக இங்கேயும் சரி ஆகிரத்திலும் சரி நமக்கு வெற்றியை மட்டும்தான் அல்லாஹ் கொடுப்பான். ஆனால் நம்ம அறிவை ரொம்ப நம்புகிறோம், நம்மளே பிரித்து வச்சுருக்கோம். இது முடியும், இது முடியாது, இதெல்லாம் என்னால் முடியும், இதெல்லாம் அல்லாஹ் நாடினா தான் முடியும், நம்மளே பிரித்து வச்சுருக்கோம். திஸ் இஸ் மை எஃபர்ட், இது நான் என்னோடய எஃபர்ட்டில் எனக்கு இது கிடச்சிது, நான் உழைச்சேன், நான் ஜெயித்தேன், நான் இது செஞ்சதுனால என்னால் முடிஞ்சது, நான் முயற்சி செய்தேன் எனக்கு அது கிடச்சிது, நான் ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணேன் எனக்கு அது கிடச்சிது. நோ, நாட் அட் ஆல். நம்ம எவ்வளோ பாசிட்டிவ் மோட்டிவேஷனில் இருந்தாலும், நம்ம எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாலும், நம் வாழ்க்கையில் சந்திக்கின்ற நம்முடைய வெற்றிகள், தோல்விகள் எல்லாமே அல்லாஹ் நாடினால் மட்டும்தான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு அவங்க கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான், என் முடிகள் நரைத்து விட்டன, என் மனைவி மலட்டு கிழவி ஆயிட்டா, ஆனால் எனக்கு உன் புறத்தில் இருந்து எனக்கு ஒரு வாரிசை கொடு. அந்த நம்பிக்கை, எனக்கு வயசாயிருச்சு, ஐ எம் நாட் எலிஜிபிள் டு ஹாவ் அ சைல்டு, என் ஒய்ஃபுக்கால இன்ஃபர்டிலிட்டி, அவங்களால குழந்தை பெற்றுக்க முடியாது, அதனால ஐ நீட் அ சைல்டு. அந்த உன்னதமான இக்கலாசான உல தூய்மையுடன் இருந்த ஈமான் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு தான் யஹ்யா என்ற ஒரு நபியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு பரிசளிக்கிறான். ஸோ என்னால் முடியுங்கிற எண்ணத்தை புறந்தள்ளி வைத்து விட்டு அல்லாஹ் நாடினால் மட்டும்தான் நடக்கும். அல்லாஹ் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதையும் செய்ய போதுமானவன். நம்ம நினைப்போம் எல்லா டோர்ஸும் க்ளோஸ்டுன்னு, ஆனால் சாவியை வச்சுருக்கிறது அல்லாங்கிறத நம்ம நிறைய இடங்களில் மறந்துடுறோம். ஸோ ஈமான், சபர் அண்ட் சப்மிட்டன்ஸ் டுவர்ட்ஸ் அல்லாஹ், இது 3த்தையும் ஒருங்கிணைந்து இனிவரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் நம் வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து என் உரையை முடிக்கிறேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.